ஞானமே நல்லது. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசுமொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யங்களை விடவும் ஞானமும் புத்தியுமே நல்லது. தேவனுடைய தெய்வீக ஞானமே நமக்கு மெய்யான ஐஸ்வர்யம். வெள்ளியை பார்க்கிலும் புத்திமதியே நல்லது. பசுமொன்னை பார்க்கிலும் ஞானமே நல்லது. நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய புத்திமதியையும் அவருடைய ஞானத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவையே நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்ய வேண்டும். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. நாம் வெள்ளியையும் பசும்பொன்னையும் சம்பாதிப்பதற்கு பதிலாக புத்திமதியையும் ஞானத்தையும் சம்பாதிக்க வேண்டும். பொன் ஆபரணங்களை விட புத்திமதியும் ஞானமுமே நமக்கு மெய்யான அழகை கொடுக்கும். விசுவாசிகளுக்கு இதுவே அலங்காரம். உலக பிரகாரமான ஜனங்கள் பொன்னையும் வெள்ளியையும் இச்சிக்கிறார்கள். ஞானமும் புத்திமதியும் மனுஷர் இச்சிக்கிற பொன்னையும் வெள்ளியையும் விட அதிக விலை மதிப்பு உள்ளது. ஞானத்திற்கும் புத்திக்கும் நிகரானது இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமே இல்லை. வெள்ளி பொன் ஆகியவற்றை பார்க்கிலும் புத்திமதியும் ஞானமும் மேன்மையானது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே சிறந்தது. நம்முடைய வாழ்வில் நமக்கு சில ஐஸ்வர்யங்கள் வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எல்லா ஐஸ்வர்யங்களையும் விட நமக்கு புத்தியும் ஞானமும் தேவை என்று விரும்ப வேண்டும். நீதிமொழிகளில் சிறந்ததாக கூறப்பட்டிருப்பவை பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் ஞானத்தின் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் ஞானத்தின் வருமானம் நல்லது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. ஆகாரம் இல்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாய் இருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோடு இருக்கும் கொளுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி.